ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டாக்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ். இந்த வீடியோவில் விஷால் மெகாமார்ட் ஐபிஓ ரிவ்யூவை பார்த்துருவோம். நீங்கள் இந்த சேனலோட முதல் வியூவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஆதரவை தெரிவிங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. டிஸ்க்ளைமர் என்னென்னா, நாங்கள் சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிவில் ரிஜிஸ்டர் ஃபினான்ஷியல் அட்வைசரை மறக்காமல் கன்சல்ட் பண்ணணும். இங்கே நாங்கள் எங்கள் ஒப்பீனியனை தெரிவிக்கிறோம். எஜுகேஷனல் பர்பஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸா எடுத்துக்க கூடாது. அவங்களோட ஃபினான்ஷியல் இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாறப்பட்டிருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க உங்களோட டிசிஷன் எடுக்கிறது தான் கரெக்டாகவே இருக்கும். இந்த கம்பெனி 2001 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி. ஒரு ஹைப்பர் மார்க்கெட் செயினா இருக்காங்க. அதாவது இந்த ட்ரெஸ்ஸு, டிஷர்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஷூஸ் அந்த மாதிரி பொருட்களும், கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி பொருட்களும், எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸும் அண்ட் ப்ரொவிஷனல் ஐட்டம்ஸும் வந்து இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டா இந்த கம்பெனி இருக்காங்க. நார்த்தில் கொஞ்சம் ஃபேமஸா இருக்கிற கம்பெனியாகவும் இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி 2022 டோட்டல் ரெவன்யூவா 5588 கோடி பார்த்துருக்காங்க. 2023 அது 7586 கோடியா உயர்ந்திருக்கு. 2024 8911 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு. இந்த 6 months ஃபினான்ஷியல் 2024 சரி, Q1 Q2 ஃபினான்ஷியல் 2025 இருந்தாலும் சரி, இவங்களோட ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் வந்து 5032 கோடி அளவுக்கு வந்து இருந்திருக்கு. ஸோ இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் எடுத்து பார்க்கும்பொழுது 2022 202 கோடி, 2023 321 கோடி, 2024 461 கோடியா பார்த்திருக்காங்க. 2024 செப்டம்பர் 30 2024 டேட்டா படி பார்த்தீங்கன்னா 254 கோடி ப்ராஃபிட்டா இந்த கம்பெனி பார்த்திருக்காங்க. எபிட்டா மார்ஜின்ஸ் இந்த கம்பெனி கன்சிஸ்டண்டா 13 to 14% அளவுக்கு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனியோட நம்பர் ஆஃப் ஸ்டோர்ஸ் 500 2022 இருந்தது. 645 வந்து இந்த செப்டம்பர் 30 2024 டேட்டால வந்து இருந்திருக்கு. இந்த கம்பெனியோட சேம் ஸ்டோர்ஸ் சேல்ஸ் growth வந்து 25% 2023, அது 13% 2024 குறைஞ்சிருக்கு. இந்த கம்பெனியோட நெட் கேஷ் ஃப்ளோ ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ் 991 crores அளவுக்கு இருக்கு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு வந்து 49.63% அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட நெட் அசெட் வேல்யூ பெர் ஷேர் 12 ரூபாய் 53 பைசா அளவுக்கு இருக்கு. இந்த கம்பெனியோட லிஸ்டட் பியர்ஸ் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்ட் அண்ட் ட்ரெண்ட் லிமிடெடா இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் அவென்யூ சூப்பர் மார்ட் ஈக்குவலா நம்ம கம்பேர் பண்ணிப்போம். ஸோ அவங்களோட ரெவன்யூ பார்க்கும்போது இவங்க பியர்ஸான ட்ரெண்ட் அண்ட் அவென்யூ சூப்பர் மார்ட்டை கம்பேர் பண்ண சொல்லும்போது குறைவு, நெட் அசெட் வேல்யூவும் குறைவு, இபிஎஸ் ரிட்டர்ன் ஆன் நெட்வொர்க் பர்சன்டேஜும் வந்து குறைவான அளவே இருக்காங்க. இந்த கம்பெனியோட ஐபிஓ டேட்ஸ் 11 to 13 செப்டம்பர் டிசம்பர் 2024. இஷ்யூ பிரைஸ் வந்து 74 ரூபாய் 78 ரூபாய் ஒரு ஷேர் நிர்ணயிச்சிருக்காங்க. என்டையர்லி ஆஃப் ஆஃப் சேல் ஐபிஓவா இருக்காங்க. லாட் சைஸ் 190 ஷேர் 14,820 நீங்க இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஃபேஸ் வேல்யூ 10 ரூபாய் ஒரு ஷேர். ரீட்டைல் அலோகேஷன் 35% இருக்கு. லிஸ்டிங் ஆன் என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி. இந்த கம்பெனியோட அலாட்மெண்ட் டேட் வந்து 16 டிசம்பர் 2024. இனிஷியேஷன் ஆஃப் ரீஃபண்ட் 17 டிசம்பர் 2024 இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஷேர்ஸ் டு டிமேட் அக்கௌண்ட் 17 டிசம்பர் 2024 இருக்கு. ஐபிஓ லிஸ்டிங் டேட் 18 டிசம்பர் 2024 இருக்கு. இப்போ இந்த கம்பெனியோட பாசிட்டிவ்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி பேன் இந்தியா பிரசன்ஸ்ல இருக்கிற வந்து கம்பெனியா இருக்காங்க. 645 விஷால் மெகா மார்ட் ஸ்டோர்ஸ் வச்சிருக்காங்க as of September 30 2024. ஃபாஸ்டஸ்ட் growing ஆஃப்லைன் ஃபர்ஸ்ட் டைவர்சிஃபைட் ரீட்டைலர்ஸ் இன் இந்தியாவா இருக்காங்க. இவங்களோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் growth வந்து 2021 to 24 அதை கம்பேர் பண்ணும் பொழுது, அது மட்டும் இல்லாம 2 லீடிங் ஆஃப்லைன் ஃபர்ஸ்ட் டைவர்சிஃபைட் ரீட்டைலர் இந்தியாவா இருக்காங்க. இந்த சேம் ஸ்டோர் சேல்ஸ் growth பர்சன்டேஜை பார்க்கும் பொழுது ஓவராலா இந்த கம்பெனியோட ரெவன்யூ நியர்லி 27% அளவு சிஏஜிஆர்ல உயர்ந்திருக்கு. இந்த கம்பெனியோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட இடி கிட்ட இருந்து 2 இஷ்யூஸ் வந்து வாங்கியிருக்காங்க. மெஜாரிட்டியா இந்த கம்பெனியோட ஸ்டோர்ஸா இருந்தாலும் சரி, ரெவன்யூவா இருந்தாலும் சரி, உத்தரப்பிரதேஷ், கர்நாடகா அண்ட் அசாம்ல இருந்து வந்து அரௌண்ட் ஒரு 36% அளவுக்கு ரெவன்யூ வந்து கன்சிஸ்டன்டா இந்த 3 ஸ்டேட்ல இருந்து இந்த கம்பெனிக்கு வருது. அப்புறம் இந்த கம்பெனிக்கு கண்டிஜென்ட் லைபிலிட்டிஸாக ஒரு 60 கோடி அளவுக்கு இருக்கு. என்டையர்லி ஓஎஃப்எஸ் ஐபிஓ, ஓஎஃப்எஸ் ஏத்த இந்த வேல்யூவேஷன்ஸும் வந்து இந்த கம்பெனி கொடுத்துருக்காங்களோ சொல்லி கொஞ்சம் கேள்வியும் எழுது. ப்ரொமோட்டர்ஸால தான் இந்த ஐபிஓக்கு லாபம் இருக்க போகுது. ஸோ இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி லிஸ்டட் பிஎஸ்ஐ யார் கேட்டாங்கன்னா அவென்யூ சூப்பர் மார்ட்ஸ் லிமிடெட் கேட்டாங்க. அவங்கள தான் நான் டேரக்டா கம்பேர் பண்ண சொன்னேன். அவென்யூ சூப்பர் மார்ட் இந்த டிமார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த அப்பேரல்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும். ஸோ அவங்க 91 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்கறாங்க. ஸோ இந்த கம்பெனி கேட்குற வேல்யூவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 70 to 78 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்கறாங்க. பிஎஸ்ஐ விட கம்மியா இருந்தாலுமே ஓஎஃப்எஸ் ஐபிஓனால இந்த கம்பெனியோட வேல்யூவேஷன்ஸ் வந்து கேட்கறாங்களோ, ஸோ மக்கள் வந்து இன்னும் நிறைய பணம் கொடுக்க ரெடியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வேல்யூவேஷன்ஸ் கேட்கறாங்களோ சொல்லி
ஒரு சின்ன ஒரு சந்தேகம் வந்து எழுப்புது. பட் என்னைய பொறுத்தவரைக்கும் பிஎஸ்கில இருந்தா இந்த வேல்யூவேஷன்ஸ் கொஞ்சம் ஹையர் சைடா பார்க்குறேன். ஏன்னா ஃபியூச்சர் ஏர்னிங்ஸை வந்து இப்பவே நம்ம கொடுத்து வாங்குற மாதிரி இந்த வேல்யூவேஷன்ஸை வந்து நான் பார்க்குறேன். ஏன்னா ரீசெண்ட் டைம்ல டிமார்ட் கூட கொஞ்சம் கீழே விழுந்திருக்கு. அதை நீங்க மறந்துட கூடாது. இப்போ இந்த கம்பெனியோட கன்க்ளூஷன் பார்த்துருவோம். ஸோ இந்த கம்பெனி மெயினா டார்கெட் கஸ்டமரா யாரை பார்க்குறாங்கன்னா வந்து மிடில் இன்கம் பீப்புளை பார்க்குறாங்க. ஸோ இவங்க அடுத்த லெவலுக்கு உயரணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ஆஸ்பிரேஷனல் இந்தியனா இருக்காங்க. இந்த ஆஸ்பிரேஷனல் இந்தியனோட ரீட்டைல் மார்க்கெட் மட்டுமே கிட்டத்தட்ட $1350 பில்லியன் வந்து உயரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த 4 வருஷத்துல, அதாவது 2028ல 9% சிஏஜிஆர் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுன்னு சொல்லி ரெட்ஸ் ரிப்போர்ட் சொல்லுவாங்க. அது வந்து இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பாசிட்டிவா நான் பார்க்குறேன். பிளஸ் இந்த கம்பெனி வந்து கன்சிஸ்டன்டா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது கன்சிஸ்டன்டா ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்கிற கம்பெனியா இப்போ இருக்காங்க. 13 to 14% கன்சிஸ்டன்டா எபிட்டா மார்ஜின்ஸும் இருக்கு. கன்சிஸ்டன்டா ப்ராஃபிட் மார்ஜின்ஸும் வந்து ஒரு 3 to 5% அளவுக்கு ரொம்ப பெருசா நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா இவங்க ஒரு ஹைப்பர் மார்க்கெட் ரீட்டைல் செயினா இருக்க முடியுது. பிளஸ் 70% இவங்க ரெவன்யூ வந்து ஓன் பிராண்ட் ரெவன்யூவா இருக்கு. அந்த ரெவன்யூ செக்மெண்ட் மட்டுமே 27% சிஏஜிஆர்ல வந்து இன்க்ரீஸும் ஆயிருக்கு. கடன் இல்லாத கம்பெனியா இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் ஓரளவுக்கு இந்த கம்பெனி நல்லா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் நெகட்டிவா நான் என்னன்னு சொல்லி பார்க்குறேன்னா, ஸோ இந்த கம்பெனியோட ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் குறைவாவே இருக்கு. வேல்யூவேஷன்ஸ் எவ்வளவு கேட்கறாங்க? ஒரு 78 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து கேட்கறாங்க. இந்த 78 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் நான் அதிகமா வந்து பார்க்குறேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைலுக்கு நான் இது அதிகமா வந்து பார்க்குறேன். நிறைய பேர் கேட்கறது என்னன்னா ஹையர் வேல்யூவேஷன் சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை ஒரு 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். இந்த 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த 3 வருஷம் 5 வருஷம் இவங்க சம்பாதிக்கிற பணத்துக்கு இப்பவே நம்ம இந்த வேல்யூவேஷன்ஸ் கொடுக்கறது கொஞ்சம் நெகட்டிவா நான் எப்பவுமே வந்து பார்ப்பேன். அதை நான் இங்க தெரிவிக்கிறேன். அது சில பேருக்கு செட் ஆகும், சில பேர் செட் ஆகாம போகும். ஸோ அதனால ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனாலையும், ஓஎஃப்எஸ் ஐபிஓ இருக்கிறதுனாலையும், வேல்யூவேஷன் 78 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கேட்கறதுனாலையும், ரீசெண்ட் டைம்ல டிமார்ட் கூட கொஞ்சம் கீழே விழுந்திருக்காங்க. அது வேற சில இஷ்யூஸ்னால. ஸோ அதனால இந்த கம்பெனி வந்து கொஞ்சம் ரிஸ்க் கேட்டகரி நான் வைக்கிறேன். என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல்னால நான் இந்த விஷயத்த வந்து நான் இங்க தெரிவிக்க விரும்புறேன். இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னோட பர்சனல் வியூ. நீங்க இந்த மாதிரி ஐபிஓலயோ ஸ்டாக்லயோ இன்வெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரோ இல்ல செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசரோ மறக்காம கன்சல்ட் பண்ணி. நான் செபி ரிஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் வந்து கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ரெகுலர் வீடியோ அப்டேட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. மறக்காம ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டாக்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ் சேனல்.